செம்பட்ட இங்க வாயேன். எனக்கு எவ்வளவு இருக்கும்? 40-45 வயசு இருக்கும். அதையா கேட்டேன். பாடியில விக்க எனக்கு எவ்வளவு விலையில இருக்கும்னு கேட்டேன். உங்களுக்கு பாடியில விக்குமா? என்னடா அப்படி கேட்டுவிட்ட? நான் குமரியா இருந்தப்போ நீ பாத்துருக்கணும். இத போட்டதுக்கு அப்புறம் பாருடா. அடேடே, இன்னும் காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டியா? இப்ப அல்ல வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குதுங்க. நடந்து நடந்து எங்க காலை போயிடுச்சுங்க. நீ இந்த பக்கம் வரவே என்னதான் நோம்பி பலகாரம் எடுத்துட்டு வந்தேன். இத கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. இந்நேரம் ஊர்ல இருந்து வந்திருப்பான்ல. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்துருவாங்க. தில்லாயி, இந்த பலகாரத்தெல்லாம் மடியில் தான் வச்சிருக்கிறேன். ஐயோ, என்ன பிள்ளாச்சு? மடியில வச்ச என்ன ஆடு சொல்லி குடத்துக்குள்ள வச்ச மறந்து போய் கிணத்துல விட்டுட்டேன். அடிப்பாவி, என்ன காரியம் பண்ண? பதந்துக்கிட்டு தாமா இருக்கு. சீக்கிரம் ஏங்க, சீக்கிரம் ஏங்க. நல்ல வேலை. உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சதான்ப்பா. இந்தா. அவ திங்கனாமனே கிணத்துக்குள்ள போயிட்டு நனையாம வந்திருக்கு பாருங்கம்மா. மறக்காம பொண்டாட்டி கூட்டிட்டு இவ கண்ணாலத்துக்கு வந்துரு. என்ன நான் இல்லாம இது கண்ணாலங்களா பாருங்க. டேய், நந்தினி, நீ எப்ப வந்த? காத்தால பழைய சொத்து நேரத்துக்கே வந்துட்டேன். எங்க அப்பா தான் என்ன கொண்டு வந்து விட்டாரு. அவரும் நானும் இத சேலத்துல வாங்கினோம். கேஸ் லைட். ஐ, கண்ணை பறிக்குது. நம்ம லாந்தர் லைட் இப்படி கண்ணை பறிக்காது. அது கண்ணை பறிக்காது, இவ்வளவு வெளிச்சமாவும் இருக்காது. அது இருக்காது. மறந்தே போயிட்டேனே. கண்ணை முடிக்க, நல்லா முடிக்க. மூடிட்டேன். கைய நீட்டு, 2 கையும். இப்ப கண்ணை திறந்து பாரு. சீச்சி, இந்த ஊசி போன பலகாரத்தை யார் திம்பா? மாணிக்கா, மாணிக்கா. அப்போ இத தின்ன நல்ல மனுஷன் இல்லையா? அண்ணியாரம்மா எவ்வளவு பிரியமா கொடுத்திருப்பாங்க. என்னங்க எதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறீங்களே? நிஜமாவே ஊசி போனதுன்னு நினைச்சுதான் தூக்கி எரிஞ்சிட்டேன். கோச்சுக்காதீங்க, ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம். அதான் சொன்னேனே, ஆளுக்கு பாதியா சாப்பிடலான்னு. கேடி தங்காயி, அது என்னடி புடவை கண்டக்காலுக்கு கீழே தொங்குது? தொடப்ப எதுக்குடி? அதுலயே கூட்டி பெருக்குடி. நோதாரி முண்டை, தூக்கி கட்டி வேலை செய்யடி. என்னடி தடுமாறுற? புடவைக்குள்ள இன்னொரு புடவையா? என்னடி அநியாயமா இருக்குது? எங்கடி வாங்கின? செம்பட்டி என்கிட்ட வாங்கின. இந்த வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சுட்டானா? யார கேட்டடி வாங்கின? தொடப்ப கட்ட உங்க மகனை கேட்டுதான் வாங்கினேன். ஏண்டா இத வாங்க நீயா பணம் கொடுத்த? இல்லம்மா, லவுக்க வேணும்னா அதுக்கு தான் பணம் கொடுத்தேன். லவுக்க வேற வாங்கி வச்சிருக்காளா? ஏண்டா என்ன கேட்காம நீ எப்படிடா பணம் கொடுத்த? ஏத்தன மொத்தமா. அட மாரியாத்தா, செல்லாயி மவளா நீ லட்சணமாத்தான் இருக்கு. சீக்கிரம் தயாராயிடு. தாத்தா நான் இருக்க. முதல் ஆசீர்வாதம் நான் தான்.
இதுவும் சுகமாத்தான் இருக்கு. தாத்தா ஆ? நீர்வருவத்தையே பேசி முடிச்சிடலாம்னு பார்த்தா எப்படி? வேற என்னதான்டா பண்றது? செம்பட்டிங்கிட்ட பாடி பாவாடை லவுக்க வாங்கி கொடுக்கறது. ஏல, நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாடிங்கிறாங்களே, அது எப்படிடா இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அது அதுக்கு ஏத்தபடி இருக்கும். அது என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது, நேன்னு இருக்கும். ஆமா, நம்ம அத்தப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டான், ஆனா இன்னும் கொடுக்கல. உனக்கு எப்படா தெரியும்? செத்த முந்தி எரிவாட்டுல என்கிட்ட காட்டினானே. அட என்ன, அவனை கையோட இங்க கூட்டி வந்துடக்கூடாது? கூட்டியாந்திருக்கேன், வெக்கப்பட்டுக்கிட்டு மறைஞ்சு நிக்கிறான். அட இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? அவனா போட்டுக்க போறான், அவன் முன்னாடி தானே போட்டுக்க போறான். அத்தப்பா அத்தப்பா. எங்க இதெல்லாம் பார்க்காம போயிட்டா கடைசி காலத்துல நரகத்துக்கு போயிடுவோம்னு நினைச்சேன். இப்ப உன்னை பார்த்துட்டேன், சொர்க்கம்தான். ஏல அத்தப்பா, இந்த செம்புட்ட புண்டாக்கி இருக்கால, அவ நடக்கிற மாதிரி ஒரு நடந்து காட்டுவான். சிலுக் சிலுக் சிலுக்கு சிலுக்கு சிலுக்கு. அத்தப்பா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்திர பண்டம் 6 வீட்லயும் இல்ல பிள்ளை. ஆமாங்க, மனுஷன் காலத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கணும். நாகரிகமா இருக்கிறதும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் தப்புங்கிறாங்களே, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. போட்டிருக்கிற துணியும் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மனசுதான் சுத்தமா இருக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எப்படி இருக்க? விளக்கணம் குடிச்ச மூஞ்சி மாதிரி. நான் இப்போ ஒரு உசிர்காரி இல்லையே. அப்படின்னா 2 சிறுக்காரி ஆயிட்டியா? உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணா? எனக்கு பொண்ணுதான் வேணும். அந்த கருப்பாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பையன்தான் வேணும். அப்படின்னா நமக்கு ரெட்டை குழந்தைதான். இது உன் பையனுக்கு, இது என் பொண்ணுக்கு. மூன்றா வெயி வெயி வா 12 திருச்செங்கோட்டம். என் பொண்டாட்டி பத்தி என்னடா சொன்ன? அவ முந்தானியில நிறைய மண்ணுன்னு சொன்னேன். ஏன்டா பதற? வெள்ளக்காரங்கிட்ட வேலை செய்யறானே மாணிக்கம், அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரே தான் பேசுது. என்ன சொன்ன? அயோக்கிய பயல, உடம்புல குளிப்பாடா? நாக்கு தடிச்சு பேசுற, அதே நாக்கை இழுத்து வச்சு வெட்டி போடுவேன். பாவம் அப்ராணி, ஒரு அம்புதும் போகாதவன். போடா செம்பட்ட, அவன் கிடக்கிறான். நீ போமா, நான் சொல்றேன்ல. போடா கண்ணு, போமா போ. என்னங்க, என்ன ஆச்சு? என்ன உடம்பெல்லாம் மண்ணு? எனக்கும் அந்த திருச்செங்கோடனுக்கு சண்டை. சண்டையா? உங்களுக்கு தான் கோவமே வராதே. அவன் என்ன பத்தி பேசின பரவாயில்ல, உன்னை பத்தி கேவலமா பேசலாம். என்ன பத்தியா? என்ன
பேசுனா? உன் முந்தானையில மண்ணா. முந்தானையில மண்ணா? வாசு பெருக்கிறப்ப எல்லா பொம்பளைகளுக்கும் தான் முந்தானையில மண்ணு படுது. இதுல கோவத்துக்கு என்ன இருக்கு? உனக்கு இது புரியாது. இங்க எல்லாம் அதுக்கு அர்த்தமே வேற. உன்னை பத்தி தப்பான அர்த்தத்துல சொல்லியிருக்கான். அப்படியா சொன்னா? அவன் பல்ல தட்டி கையில கொடுத்துருக்க வேண்டாம். சரி சரி வாங்க சாப்பிடலாம்.